கேரளா கடற்பரப்பில் பிளாஸ்டிக் துகள்களை ஏற்றிச் சென்ற கப்பல் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி மூழ்கிய நிலையில் குறித்த கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் தற்போது மன்னார் மாவட்டத்தின் கடற்கரையோரங்களில் கரையொதுங்கி வருகிறது. இந்த நிலையில் கரையொதுங்கி தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் செயல்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார், சவுத்பார், கீரி, தாழ்வுபாடு கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தெரிவு செய்யப்பட்டுள்ள மக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு நாளாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடல் சூழலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்கும் வகையில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டில் குறித்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்து ஆரம்ப நிகழ்வு மன்னார் தாழ்வுபாடு கடற்கரையில் இன்றைய தினம் காலை 11 மணிக்கு ஆரம்பமானது. குறித்த ஆரம்ப நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மன்னார் பிரதேச செயலாளர் பிரதீப், கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்கள பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வெட்டி வெட்டி போடணும், காய வைக்கணும். மண்ணை காய வச்சா இன்னும் இதா இருக்கு. கடந்த மே மாதம் 25ஆம் தேதி கேரள கடற்பரப்பிலே மூழ்கிய பிளாஸ்டிக் துகள்களை கொண்டு வந்த கப்பலினுடைய இந்த பிளாஸ்டிக் துகள்கள் இலங்கையின் மன்னார் கடற்பரப்பிலே கடற்கரையோரங்களிலே தேங்கி கிடக்கின்றது. அந்த தேங்கி கிடக்கும் அந்த பிளாஸ்டிக் துகள்களை அகற்றுகின்ற செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த 12ஆம் தேதி. இன்றைய தினம் தாழ்வுபாடு பகுதியிலே அந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக இந்த கடல் சார் உயிரினங்கள், அதே போல் இந்த கடல் சார் தாவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிளாஸ்டிக் துகள்களை முழுமையாக அரித்து எடுக்கின்ற செயற்பாடு இன்றைய தினம் தாழ்வுபாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக நாங்கள் பொதுமக்களினுடைய ஒத்துழைப்பை பெற்றிருக்கின்றோம். அவர்களுக்கான கொடுப்பனவும் இதற்கு வழங்கப்பட இருக்கின்றன. கடல் சூழலை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய தலையாய கடமை. இந்த வகையிலே இதில் ஏற்படக்கூடிய சூழல் பாதிப்பை இயன்ற அளவு குறைக்கக்கூடிய வகையிலே இந்த செயற்பாடு அமைய இருக்கின்றது. இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக முற்றுமுழுதாக இந்த பிளாஸ்டிக் துகள்கள் அகற்றி முடியும் வரை தொடர்ச்சியாக இடம்பெறும். அதனை கண்காணிப்பதற்காக கடல்சார் சூழல் பாதுகாப்பு திணைக்களம் அதனுடைய அதிகாரி, அதே போல மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், மன்னார் பிரதேச
செயலாளர் உட்பட பெருந்தொகுதியினர் இதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிக்கும் அரசாங்கம் என்ற ரீதியிலே எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வகையான சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பட்சத்திலே விரைந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் இந்த சூழலை நாங்கள் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். விபத்துக்குள்ளான கப்பலினால் பிளாஸ்டிக் பொருட்கள் கடலிலே கலக்கப்பட்டு அது இலங்கையிலே மன்னார் மாவட்டத்திலே ஜூன் 12ஆம் தேதி தொடக்கம் கரையொதுங்கியது. இதன் காரணமாக சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கும் முகமாக ஆரம்பத்திலே இலங்கை கடற்படையினர் ஊடாக பாரிய அளவிலான அந்த கொள்கலன் ஊடாக காணப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் சேகரிக்கப்பட்டு இப்பொழுது கொள்கலனிலே தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த பிளாஸ்டிக் கொள்கலனில் இருந்த பிளாஸ்டிக் துகள்கள் அலகாரணமாக துகள்களாக உடைக்கப்பட்டு அந்த பேக்கெட் உடைக்கப்பட்டு இப்பொழுது கடற்கரையோரம் எங்கும் சிதறி காணப்படுகிறது. எனவே உண்மையில் அந்த பிளாஸ்டிக் துகள்கள் அது சூழலுக்கும் அதேபோல மீன்களுக்குமே மீன்களுக்கும் அது பாதிப்பினை உண்டு பண்ணும். அதை மீன்களின் ஊடாக அது மனிதருக்கும் அது பாதிப்பை உண்டு பண்ணும் என்பதன் காரணமாக நாங்கள் அந்த பொருட்களை பொதுமக்களின் துணை கொண்டு தற்பொழுது சேகரித்து வருகின்றோம். உத்தமமான காரியமாக இருந்தாலும் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் அந்த செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றோம். உண்மையில் அந்த கடற்கரையோரத்தை பாதுகாக்கின்ற அந்த நிறுவனமான கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் மீபா அவர்களின் அந்த ஒத்துழைப்புடன் இந்த செயற்திட்டம் சிறப்பான முறையிலே மன்னாரிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.